ஜூன் மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தினுடைய சிறப்பே என்னென்னா, ரொம்ப மாதமாக இங்கேயே டேரா போட்டுட்டு உட்காந்துருந்தார் கடகத்திலேயே. யார்? செவ்வா. அவர் சிம்மத்துக்கு போயிட்டார். அப்பாடா. அடுத்து புத பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு போயிட்டார். சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்தில் இருக்கிறார்கள். 12ல் சனி இருக்கிறார். ராசி மேஷத்திலேயே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 11ல் அதாவது கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இவர்களெல்லாம் சேர்ந்து சிம்மத்தில் கேது. இப்படியாக துவங்குகிறது இந்த ஜூன் மாதம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? யாரெல்லாம் குபேர வளங்களை அள்ள போகிறீர்கள்? யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது? யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் பிறக்க போகிறதுங்கிறத என்னோட ஸ்டைலில் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்க்க போகிறீர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துவிட்டார். ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். இதுதான் பெரிய பிரச்சனை. ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது என்ன ஏற்படும் என்றால், பாதகாதிபதி செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான். எப்படி சார்? செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான். செவ்வாய் ராசியில் அமர்ந்து கொண்டு 4, 7, 8 பார்க்குறான். 4, 7, 8 பார்க்குறான். அப்போ 4ஆம் இடமாகப்பட்ட சுகஸ்தானத்தை பார்க்கிறார். வீடு மாடு மனையை பார்க்கிறார். 4ஆம் இடத்தை செவ்வாயே பார்க்கும் பொழுது என்ன இருக்குன்னா, வீடு வண்டி வாசல் எல்லாம் வாங்குவீங்க. புதிய லேண்டெல்லாம் வாங்குவீங்க. 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கும்போது உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை, ப்ரமோஷன் போன்ற அத்தனை தடப்படும். சார், நம்ம நல்லா பொழைச்சிட்டு இருப்போம். தேவையே இல்லாமல் ஒரு வதந்திக்கு தீனி போட்டு நம்மளுடைய வளர்ச்சியை நம்மளே கெடுத்துப்போம். இதுதான் பிரச்சனை. வதந்திகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம் கடமை. வதந்தி பேசுபவர்களுக்கு நம் பணியில் ஏதாவது ஒருத்தர் கிண்டல் பண்ணும்போது நான் அடிக்கடி சொல்வேன், உங்களுடைய வேலையை கிண்டல் பண்ண அனுமதிக்காதீங்க, உங்கள் தொழிலை கிண்டல் பண்ண அனுமதிக்காதீங்க. இன்னைக்கு இதை கிண்டல் பண்ணுறவங்க நாளைக்கு அது கண்ணு காது மூக்கு வச்சு வேற மாதிரி பேசுவாங்க. ஆக மொத்தம் நீங்கள் உங்களுக்கு வேலையே பார்க்கலன்றுவாங்க ஒரு கட்டத்தில். அதனால் அதுக்கெல்லாம் என்றைக்குமே இடம் கொடுக்காதீங்க, அது உங்களுக்கு ஆபத்து. அடுத்ததாக இந்த 4ஆம் இடத்தை பார்க்கின்ற அதே செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். பாதகாதிபதி செவ்வாய் இவர் 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 7ஆம் இடம் என்பது கெட்டு போகிறது. 7ஆம் இடம்னா என்ன? திருமண யோகம். திருமண யோகத்தை செவ்வாய் பகவான் பார்க்கும் பொழுது திருமணம், கணவர் மனைவிக்குள்ள சண்டை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். we need to be most கேர்ஃபுல். கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்று சொல்ல போனீங்க, ஆனால் நடந்தது ஒன்றுங்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் என்ன சொன்ன போனீங்கன்னே உங்களுக்கே தெரியாது. நீங்கள் சொன்னது வேற ஒரு அர்த்தம், ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டது வேற ஒரு அர்த்தம் என்பதாக அமைந்துவிடும். அடுத்ததாக உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கிறார். 7ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். தேவையே இல்லாத சண்டைகள்லாம் ஏற்படும். நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, உங்கள் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பார்த்து உங்கள் மனைவி சண்டை போடுவாங்க. எதுக்கு இந்த மாதிரி உங்கள் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க? ரொம்ப முக்கியமா? உங்கள் தங்கச்சி கூட என்ன பேச்சு? இந்த மாதிரிலாம் சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி நம்ம என்னைக்காவது சண்டை போட்டிருக்கோமா? நம்ம இவங்க தங்கச்சிகிட்ட பேசுகிற மாதிரி தான் அவங்க தங்கச்சிட்டையும் பேசுகிறோம். அந்த பரந்த மனப்பான்மை அவங்களுக்கு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரோ மைண்டடாகவே இருக்காங்க. நம்ம எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுகிறோம். அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் அப்படியே பேசினாலுமே, எதுக்கு இது சொல்ல வரேன்னா, அப்படியே நீங்கள் பேசினாலும் இந்த ஊர் அதுக்கு வேற ஒரு பேர் வைக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்கள் சொல்ல வந்த வார்த்தை வேற, ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்ட வார்த்தை வேற. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் சும்மாவே போகிற போக்கில் சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சுங்கிற மாதிரி தான். சும்மா தானே நின்றுட்டு இருந்தேன், அது உங்கள் மேலே சேத்தள்ளி அடிச்சுட்டு போவாங்க. சார், ஒரே ஒரு விஷயம், 7ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கும் பொழுது ஒரு அருமையான விஷயத்தை கற்றுக்கணும். 7ஆம் வீட்டில் ராகு உங்களுக்கு விதவிதமான தாட்ஸ்லாம் உருவாக்குவார். வெளிநாடு செல்கிற யோகங்களை கொடுப்பார். 12ல் இருக்கக்கூடிய புத பகவான் 2 12ல் மறையும் பொழுது உங்களுக்கு பேச்சில் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய. 11ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை கிடைக்க போகுது. ரொம்ப அருமையான யோகம். ஆனால் 7ஆம் இடத்து ராகு எப்போ பார்த்தாலும் டைவர்ஸு. சேம் கும்பராசிக்காரங்க பக்கத்தில் வந்தால் போய் கேட்டு பாருங்கள், அவனுக்கு இதே தான் நடந்திருக்கும். டைவர்ஸு வேறு எதுவுமே பேச மாட்டாங்க. டைவர்ஸ் பண்ண போகிறேன், இட்லி சாப்பிட்டே சொல்லுங்கள். அப்படியா? ரொம்ப அருமையான விஷயமா, சிறப்பு, மகிழ்ச்சி. மதியானம் சாப்பிட வருவேன் லஞ்சுக்கு, அப்போ நம்ம கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த டைவர்ஸுங்கிறதே ஒரு காமெடி ஆக்கி விட்ருங்க. இப்போதான் நினச்சேன், ராகுபடுத்தும் பாடு.
ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு டேஸ்ட்டு, இவனுக்கு இது மேலே ஒரு டேஸ்ட்டு. ஸோ அதனால் அப்போ தான் நினச்சேன், நம்மளாம் தெளிவாக நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம ஏதோ பார்த்துக்கிட்டு இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு இப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம், அப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும். நம்ம செவ்விந்தியர்கள்லாம் நமக்கு எதுக்கு? அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 7ஆம் இடத்து ராகு வெளிநாட்டு வேலைகளை கொடுப்பார். அமெரிக்கா போவீங்க, ஆப்பிரிக்கா போவீங்க, அங்கே போய் பொழைக்க போயிருக்கீங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம போனது பொழைக்க போயிருக்கோம், நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு போல. இதை மனசில் எழுதிக்கிங்க. சில பேர் ஆப்பிரிக்கா போய் என்ஜாய் பண்ண முடியலன்னு சுற்றிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கான். அங்கே போய் என்னடா பண்ணுறது? ஒவ்வொருத்தரும் முடி ஜட்டெல்லாம் வச்சுட்டு அவன் பார்க்கவும் போத மாதிரியே இருப்பான். இவனு போய் என்ன லவ், இவனை ஃப்ரெண்டுன்னு கணக்கில் எடுத்துக்க முடியாது. சொல்லுங்க பாஸ் அப்படின்னு அப்படி முடியை பிடிச்சி ஆட்டிகிட்டே பேசணும். எப்படி இருக்கும்? பூதம் பேசுகிற மாதிரியே இருக்கும். அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. நம்ம ஏதோ ஒரு அப்புறாணி சப்புராணி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதனால் ஃபாரினே கிடைச்சாலும் போனமா வந்தமான்னு இருக்கணும், சேட்டைகளை பண்ணாமல் இருக்கணும். சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு சேட்டை பண்ணுற மாதிரி ஊராக பார்த்து பார்த்து கொடுப்பார். அதனால அங்கெல்லாம் போனமா அமைதியாக போயிட்டு அமைதியாக வரணும். சரி, ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு அக்னி பரீட்சை, உங்களுடைய கற்பை ப்ரூவ் பண்ணுங்க. ஆகையினாலே இந்த மாதம் என்பது மிக மிக அதிர்ஷ்டங்களை தரும் மாதமாக கருதப்படுகிறது. எப்படின்னா, இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறதே ராகு பகவான் தான். இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் கும்பத்திலே இருக்கிறார். சனியுடைய மித்திரன் ராகு, சுக்கிர மித்திரன் ராகு என்பது போல சனிக்கும் மித்திரன் நண்பன் ராகு சனியினுடைய பணியை எடுத்து செய்கிறார். மிகச் சிறப்பான அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார். சனி இந்த கார்னர்ல மீனத்திலையும் குரு மிதுனத்திலையும் இருந்து உங்களை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் ரட்சிக்க போகிறார்கள். குரு மிதுனத்தில் இருக்கும் குருவோடு சேர்ந்த சூரியனும் சேர்ந்திருப்பதால், கிரகங்களோட ஹெச்ஓடி சூரியன் அவரும் சேர்ந்திருப்பதால் குரு மிக அதிக பலம் பெறுகிறார். ஒரு பிரபலத்துவத்தை உண்டாக்குகிறார். சூரிய பகவான் ஒளிபுரிந்திய பிரகாசத்தை உண்டாக்குகிறார். மேஷத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் காதலை உருவாக்க தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். மேஷத்திலிருந்து துலாத்தை பார்க்கிறார். காதல் திருமணம் செய்தவர்கள், பிரிந்த தம்பதியினர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை ஏற்பட்டு மிகச் சிறப்பாக இருக்க போகிறீர்கள். கேது 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலங்களை தருகிறார். செவ்வாயோடு சேர்ந்து கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் உதயமாகி இருக்கிறது. மலேசியாவில் இருக்கிறவங்க இப்போ பேரா, கோலாலம்பூர், பெனாங் போன்ற இடத்தெல்லாம் வார வாரம் வருகிறேன். மலேசிய மக்களை சந்திக்கிறேன். டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. மலேசியாவில் இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கும் வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.